ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன எச்சரிக்கையான தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் சொல்லிடுறேன், தெரிஞ்சுக்குங்க. 1500 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய அதிசயமானது கடைசியாக நடக்க போகுது. அது என்ன கடைசியாக நடக்க போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? டிசம்பர் மாதத்தில் இறுதியில் இருக்கோ. இந்த இறுதி நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இறுதி எச்சரிக்கையாக சில சம்பவங்கள் நடப்பதாக கிரகங்கள் மூலிமா குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி குறிப்பிடப்பட்ட தாள்களை இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். விருச்சக ராசியில் பிறந்த நேயர் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ராசி நட்சத்திரத்துக்கு ஆண்டுடைய கடைசி மாதம் கடைசி நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி 2025 ஆண்டு முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கு. ஆண்டுடைய கடைசியாக நிறைய சம்பவம் நடக்கிற மாதிரி கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைஞ்சிருக்கு. ஸோ கிரகங்கள் அந்த மாதிரி அமையறதுக்கு மெயின் காரணமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்களுடைய முக்கியமான அந்த மாற்றங்கள் தான். ஸோ கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று நிறைய மாறி நிறைய புதுவிதமான இதை கிரியேட் பண்ணுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே ஆண்டுடைய கடைசி ரொம்பவே சிறப்பான முறையில் இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அந்த வகையில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, அதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத விருச்சக ராசிக்காரங்க தெளிவாக தெரிஞ்சு பயன் பெறுங்க. விருச்சக ராசிக்காரங்க விஷாக 4ஆம் பாதம் அனுஷம் கேட்டயத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ விருச்சக ராசி இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல உங்களுக்கு கிரகநிலை ஆண்டுடைய கடைசி நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆண்டுடைய கடைசி நாட்கள் கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ராசியில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சனி, ராகு, பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் குரு வகரத்தோடு, தொழில் ஸ்தானத்தில் கேது, அயனசயன போகஸ்தானத்தில் புதன். இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், ஆண்டுடைய இறுதி நாட்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. புதிய வருடம் உங்களுக்கு புது தொடக்கத்தை கொடுக்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க பலன்கள் என்னங்கிறத அதிரடியாக பார்க்க சாது போல் இருந்தாலும் திடீர் கோபத்தோடு எதிலும் வேக காட்டக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கடைசியாக எதிர்ப்புகள் எல்லாமே அகலப்போகுது. எல்லா நலன்களுமே உங்களுக்கு உண்டாகும். மெயினாக விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சி மட்டும் தேவை. அந்த முயற்சி இருந்ததுன்னா விரும்பியது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். பணவரவு மெயினாக உங்களுக்கு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் செய்கிறதன் மூலிமா லாபம் கிடைக்க பெறுவீங்க. ஸோ ஆண்டுடைய கடைசி பயணங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். புதிய நபர்கள் வகையில் நட்பு உங்களுக்கு உண்டாகும். வாகனம் மூலம் கூட நல்ல லாபமானது வரும். வாகனம் மூலம் புது விஷயங்களுக்கு முயற்சி பண்ணலாம். நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்க தொடர்பான காரியங்களில் ஈடுபடும் போது அதில் சாதகமான பலன் கிடைக்கும். பல விதத்தில் புகழ் கூடுன்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. மற்றவர்கள் பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறுவீங்க. ஸோ மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இப்போ உதவிகள் செய்யலாம். நீங்கள் உதவிகள் செய்யும்போது நிச்சயமாக அந்த உதவிகள் அவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவர்கள் பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறுவதற்கு நிறைய வாய்ப்பு கிடைக்குது. இதை தொடர்ந்து தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் மொத்தமாக விலகும். பழைய பாக்கிகள்லாம் ஈஸியாக வசூலாகும். வியாபாரத்தை விரிவாக்க செய்ய தேவையான பட உதவி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையான பட உதவி கிடைக்க பெறுவீங்க. அதனால் பண உதவியை வைத்து வியாபாரத்தை பெருக்குவதற்கு முயற்சி பண்ணுங்க ஆண்டுடைய கடைசி நாட்கள்.
அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் இருந்த படம் இந்த டைம் வந்து சேரும். மேல் அதிகாரிகள் வகையில் உதவிகள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். சக ஊழியர் மத்தியில் இருந்த எதிர்ப்புகள் விலகும். குடும்பத்தில் ஒரு வகையான மகிழ்ச்சியானது நிலவும். உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு இருக்கும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம்னா திருமணம் போன்ற சுபகாரியம் நடக்கும். நிலம் வீடு மூலம் லாபமானது கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும். சுவையான உணவு கிடைக்கும். மனபலம் கூடும். இந்த மாதிரி ஒரு பக்கம் நன்மைகள் கூடிக்கிட்டே இருக்க போது ஆண்டுடைய கடைசி நாட்கள். அப்புறம் பெண்களுக்கு புதிய நபர்கள் வகையில் அறிமுகமும் அவர்களால் உதவியும் கிடைக்கும். எதிலுமே எச்சரிக்கை மட்டும் தேவை. பயணம் செல்ல வேண்டியது இருக்குது. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வெளியூர் பயணமும் அதன் மூலம் அலைச்சலும் உண்டாகும். காரியங்கள்லாம் அலைச்சலுக்கு பின் நடந்து முடியும். தேவையான பண உதவி சற்று தாமதமாக கிடைக்கலாம். அப்புறம் தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கக்கூடிய உதவி கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படும். தீ ஆயுதங்களை கையாளும் போது மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். உதவிகள் செய்யும்போது ஆலோசித்து செய்வது நல்லது. மாணவர்களுக்கு போட்டிகள் விலகும். பாடங்களில் கவனம் செலுத்தணும். சக மாணவர்கள் நலல அக்கறை காட்டணும். அப்படி காட்டினீங்கன்னா அது உங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங்கை உருவாக்கும். ஸோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டுடைய கடைசி நாட்கள் இப்படியெல்லாம் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதையும் சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு விஷாக 4ஆம் பாதத்தில் பிறந்த விருச்சக ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஆண்டுடைய கடைசி நாட்கள் ஓய்வில்லாமல் உழைப்பதற்கு சூழ்நிலை நேரும். அதற்கேற்றவாறு கூடுதல் வருமானமும் வரும். தொழிலதிபர்கள் நீங்கள் நினைத்தபடி உற்பத்தியானது கூடும். புதிய ஒப்பந்தங்கள் கூட உங்களுக்கு வரும். அதில் நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா லாபமானது பெருகும். வியாபாரிகளுக்கு கூட நல்ல லாபத்தை பெறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாக முயற்சி பண்ணிங்கன்னா அக்கோர்ஸ் கண்டிப்பாக வசூலாகும். உடல்நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலும் நீங்கும். அதனால் புது விஷயங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். விஷாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஆண்டுடைய கடைசி இப்படி தான் இருக்க போகுது. அப்புறம் நெக்ஸ்ட்டு அனுஷமில் பிறந்த விருச்சக ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அனுசமில் பிறந்த விருச்சக ராசிக்கு இந்த ஆண்டுடைய கடைசி நாட்கள் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் மருந்துகள்லாம் கட்டுப்பட்டு விட்டு உங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்க போது. அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு உடன் பணிபுரிவுகளுடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேல் அதிகாரிகளுடைய கோபத்துக்கு ஆளாகாமல் உங்களை பார்த்து கொள்ள வேண்டும். உடன் பிறந்த சகோதரர்கள் ஒன்று சேர்வாங்க. மனமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வந்து சேரும். மொத்தத்தில் அனுசமில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டுடைய கடைசி என விடிவு கால பிறக்க போது என்று குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட்டு கேட்டயத்தில் பிறந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஆண்டுடைய கடைசி வெளிநாடு செல்லக்கூடிய திட்டம் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நிறைவேறும். கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய உங்களுக்கு முழுமையாக எச்சரிக்கையாக இந்த ஆண்டுடைய கடைசியில் இருக்க வேண்டியது அவசியம். சமூகத்திலையும் நல்ல அந்தஸ்து பெற வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகள் வகையில் பாராட்டு பெற்று பெற்றோர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி நடப்பாங்க. இதுவரை தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் விலகி செல்வாங்க. மொத்தத்தில் கேட்டயத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஆண்டுடைய கடைசியாக ஏற்பட போகுது. அதற்கேற்ப நடந்துக்கணும். ஸோ விருச்சக ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஆண்டுடைய கடைசி நாட்கள் இப்படி தான் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன். சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி ஆண்டுடைய கடைசியில் இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்தீங்கன்னா புதிய ஆண்டு தொடங்கும் போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் புதுமையாக ஏற்படும். ஸோ அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுன்னா, நீங்கள் இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளே உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு போய் அந்த மாரியம்மனை தீபம் ஏற்றி உங்கள் பேரை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும். அதை செய்தீங்கன்னா எல்லா கஷ்டங்களும் நீங்கும், மன அமைதி உண்டாகும். அதனால் அந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்திடுங்க. அப்புறம் சந்திராஷ்டம தினம் இந்த ஆண்டு கடைசியாக எதுவும் கிடையாது. அதிர்ஷ்ட தினம் இந்த ஆண்டு கடைசியாக 27, 28.
ஆக மொத்தம் உங்களுக்கான பலன்கள் இதுதாங்க. இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்குவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து உங்களை போல் இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.